சென்னையில் எங்கடா இந்த மாதிரி படுத்து எந்திரிக்கிற தேட்டர்லாம் இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா இது சென்னையே கிடையாது. நான் தஞ்சாவூரில் வெற்றி ஸ்கொயர் அப்படிங்கிற தேட்டரில் இருக்கேன். இங்கே 2வது எபிக் ஸ்க்ரீனில் தான் இருக்கேன். அது என்ன எபிக் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எப்படி நம்ம ஃபாரின்லலாம் வந்து ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் ஸ்க்ரீனிங் இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஊரில் கியூப் இருக்காங்க இல்லையா, அந்த கம்பெனி எபிக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அவங்களா டெவலப் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க டெவலப் பண்ணதான் இந்த ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் எபிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது. முதல்ல எனக்கு தெரிஞ்சு இதில் பிராட்வேயில் ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் பிராட்வேயில் இருக்குது, அப்புறம் மதுரையில் இருக்குது ஒரு எபிக் ஸ்க்ரீன், அப்புறம் சூலூர்பேட்டையில் தான் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. பட் அதுக்கப்புறம் இங்கே தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேட்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்தியாவிலேயே ஒரே தேட்டர் காம்ப்ளெக்ஸில் 2 எபிக் ஸ்க்ரீன் இருக்கிறது இங்கே தான். ஸோ அதில் 2வது எபிக் ஸ்க்ரீனில் தான் இந்த காம்ப்ளெக்ஸில் நான் இருக்கேன். அங்கே தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படுத்துக்கிட்டே படம் பார்க்குற இந்த வசதி வந்து இங்கே தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து படம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். டென்னிஸ் மேட்ச் மாதிரி அப்படி இப்படி தலையை ஆடி நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். பரவாயில்ல, நம்ம கம்மியாக காசு கொடுக்குறோம், அதனால் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான்ற மாதிரி படம் பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து 250 ருபீஸுக்கே இந்த படுத்துட்டு பார்க்குற ஜாலியாக நீ ஒரு படம் நல்லாலாம் தூங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது இங்கே. நல்லா இருக்குது இப்படி படுத்துகிட்டே படம் பார்க்கும்போது. இந்த தேட்டரில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு இந்த தேட்டரை கட்டினவர்கிட்டே போய் பேசி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் என்னோட சேர்ந்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் தஞ்சாவூரில் சொல்லிக்கிற மாதிரி மொத்தமே 2 தியேட்டர்ஸ் தான் இருந்திருக்கு. கம்ப்ளீட்டாக இந்த ஊரை சிட்டின்னு சொல்ல முடியாது. காஸ்ட் ஆஃப் லிவிங் வச்சு பார்க்கும்போது மக்கள் தியேட்டரில் படம் பார்க்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எபிக் ஸ்க்ரீன், அதுவும் ஒரே காம்ப்ளெக்ஸில் 2 எபிக் ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வரது ரிஸ்கான விஷயமா தெரியுது இல்லையா? இந்த தியேட்டரோட எம்டி மணி வி சாந்தவேல் முதல்ல இங்கே 5 ஸ்க்ரீன்ஸ் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் கட்டலாங்கிற முடிவோட தான் இருந்திருக்காரு. ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 5 ஸ்க்ரீன் பிளான் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எப்பிக்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஓடிடி இருக்கிற டைமில் வந்து நிறைய பேர் ஓடிடியில் பார்க்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப ஒரு பிக் ஸ்க்ரீன் ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறப்ப தான் வந்து ஆடியன்ஸும் வந்து தேட்டர் பக்கம் வருவாங்கன்ற ஒரு கெஸ்ஸு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் சார் நாங்கள் வந்து 2 எப்பிக் பிளான் பண்ணோம். ஏன்னா டுடே அந்த ஃபேமிலியோட வெளியில் வரணும் அப்படிங்கிறது ஒரு கம்பல்ஷன் இருக்கப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து பார்க்கணும், பிக் ஹீரோ பிக் கான்செப்ட்டுங்கிறப்ப நம்ம எப்பிக்ன்ற கான்செப்டில் வர்றப்ப ஆடியன்ஸோட புல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் சார் பண்ணோம். நாங்கள் தஞ்சாவூரில் ரொம்ப ஃபேமஸான ராணி பேரடைஸ் தியேட்டரோட அதிபர் திரு வெற்றிவேலுடைய மகன் தான் திரு மணி வி சாந்தவேல். ஸோ இவங்களுக்கு இது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, பேஷனும் கூட. அதனால தான் இப்படி ஒரு ரிஸ்கான பிஸ்னஸில் 47 வருஷங்களாக சர்வை பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தரமான என்டர்டெயின்மெண்ட் சூழலை உருவாக்கணுங்கிறது இவங்களுடைய ஆசையாக இருந்திருக்கு. அதனால தான் சிட்டியில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸுக்கு ஈக்குவலாக, ஏன் சில ஆஸ்பெக்ட்ஸில் அதை விட சிறப்பாக புதுசாக ஒரு மல்டிப்ளெக்ஸை உருவாக்கியிருக்காங்க. தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இந்த வெற்றி ஸ்கொயர் தியேட்டர் இருக்குது. பெரிய ஏரியா, மிகப்பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ். உள்ளே நுழையும் போதே இந்த தியேட்டரோட குவாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் டிக்கெட் விலை இவ்வளவு தான் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ இப்படியான தியேட்டர்ஸ் சிட்டியில் இருந்தால் அங்கே டிக்கெட் விலையை விட கேன்டீனில் இந்த பாப்கார்ன், டோனட், பஃப்னு அதோட விலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபுட் ஐட்டம்ஸோட விலையும் கம்மியாக தான் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. சினிமா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு விசிட். ஸோ அப்படி இருக்கப்போ எங்களோட ஸ்டார்டிங்லேருந்து தீம் வந்து ஃபுட் காஸ்ட் வந்து ஷுட் பி அஃபோர்டபுள். ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு வர்றப்போ ஒரு குழந்தை கேட்குறப்ப ஒரு ஃபாதரால் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து ஒரு சோஷியல் கில்லர் எங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ வர்றப்ப அவங்களால வந்து அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சால் அவங்க ஸ்பெண்ட் பண்ண இன்றைக்கி ரெடி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்படின்னா ஒரு தேட்டரில் ஒரு 100 ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா 20 பேர் வாங்கக்கூடிய விஷயத்த எங்கள் தேட்டரில் 60 பேர் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ எங்களுக்கு ரெவென்யூ வருது. எங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் கிடையாது, பட் ரெவென்யூ இஸ் தேர் ஸோ தட் வி டோன்ட் ஃபேஸ் லாஸ். ப்ளஸ் எங்களுக்கு வந்து இது வந்து என்னென்னா ஒரு ஆடியன்ஸ் வைடன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ தட் எல்லா விதமான இப்போ ஒரு பெரிய மாலுக்கு போகிறப்ப சில ஆடியன்ஸ் உள்ளுக்கே வரமாட்டாங்க. ஆனால் எங்கள் தேட்டரில் பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆட்டோலேருந்து பென்ஸ் கார் வரைக்கும் வர்றதுக்கான காரணம் இதுவும் ஒன்று.
இந்த ஊரில் இப்படி ஒரு தியேட்டர் நடத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வர படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிறதும் இல்லை. ஆனால் மக்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிற 10 மாவட்டங்கள்லேருந்து மக்கள் இங்கே படம் பார்க்க வராங்களாம். இங்கே 2 எபிக் ஸ்க்ரீன்ஸோட சேர்த்து காஸ்மிக்னு இன்னொரு ஸ்க்ரீனும் இருக்குது. ஆனால் அதுவும் ஜஸ்ட் இன்னொரு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ராப்பராக வைட் ஆங்கிள் ரேஷியோவில் அட்டகாசமான சவுண்ட் செட்டப்போட நல்ல இன்டீரியர்ஸோட அந்த ஸ்க்ரீனையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த யூனிக்னஸில் வந்து 3த்துலையுமே ஏதாவது யூனிக்காக பண்ணணுங்கிறது தான் பிளானாக இருந்துச்சு. சின்ஸ் எபிக் ஃபார்மேட்டுங்கிறது அது ஒரு கார்ப்பரேட் ஃபார்மேட்டுங்கிறனால நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியல. காஸ்மிக்ங்கிறது நம்ம ஃபார்மேட்டு. ஸோ வி ஹேட் த லைசன்ஸ் டு டூ வாட் எவர் வி குட். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து வைட் ஆங்கிள் ஃபார்மேட் கொடுத்து இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, எபிக் ஸ்க்ரீன்ஸ்லையும் 24 இன்ச் ஆட்டோ ரெக்லைனர் சீட்ஸ், 2 ரோக்கு நடுவில் நல்ல ஸ்பேஸ், எங்கேருந்து உட்காந்து பார்த்தாலும் நல்ல எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான கேலரி ஸ்டைல் செட்டப்னு பார்த்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 ஸ்க்ரீன்லேயுமே RGB லேசர் 4K ப்ரொஜெக்ஷன். சவுண்டை பொறுத்த வரைக்கும் எபிக்கில் 56 சேனல் டால்பி அட்மாஸ், ஃபுல் டால்பி சிஸ்டம் இருக்கிற எபிக் ஸ்க்ரீன்ஸ் இவங்க மட்டும்தாங்கிறது இன்னொரு ஹைலைட். காஸ்மிக் ஸ்க்ரீன்லையும் 32 சேனல் டால்பி அட்மாஸ் செட் பண்ணியிருக்காங்க. நான் அங்கே பார்த்த தமிழ் படம் சுமாராக இருந்தாலுமே கூட ப்ரொஜெக்ஷனும் சவுண்டும் தரமாக இருந்ததுங்கிறத சொல்லி ஆகணும். கம்பேரிசனுக்கு சொல்லணுன்னா சென்னையில் 2 ஐமேக்ஸ்லேயுமே ப்ரொஜெக்ஷன் லேசரும் இல்லை, 4Kவும் இல்லை. காஸ்மிக்கில் கப்புள் சீட்ஸ், சோஃபா சீட்ஸ், ஒரு எபிக் ஸ்க்ரீனில் படுத்துக்கிட்டே பார்க்குற லவுஞ்சர் சீட்ஸ்னு ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் ஏதாவது ஒரு ஹைலைட்டை வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன்ஸுக்கு வெளியே லவுஞ்ச் ஸ்பேசஸையும் நல்ல வாஸ்ட்டாக பெரிய க்ரௌட் வந்தாலும் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. முக்கியமாக இவங்க தியேட்டர் பேருக்கு ஏற்ற மாதிரி எபிக் ஃப்ரேம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு ஒரு கான்செப்டில் 2 சைட் லவுஞ்ச்லேயும் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து இப்போ சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி நடித்த படங்கள் வரைக்கும் மெமரபுளான ஃப்ரேம்ஸை இல்லஸ்ட்ரேஷனாக ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்காங்க. அது ரொம்ப அழகாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட இதுவே ஒரு 3 months ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில். ஸோ அதுதான் வந்து இது ஒரு 140 feet இருக்குது. இதை நம்ம வந்து சினிமா ரிலேட்டடாக நம்ம பண்ணால் வர்ற ஆடியன்ஸுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரும். நமக்கு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு யூனிக்காக இருக்கணுங்கிறதுனால, ப்ளஸ் எப்பிக்ன்ற கான்செப்ட் வரப்போ ஸோ எபிக் ஃப்ரேம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஒரு கம்பைனாக ஒரு ஐடியா வந்துச்சு. ப்ரீமியம் லார்ஜ் ஃபார்மேட் சரி, ஆனால் வர எல்லா படங்களுமே அதே ஃபார்மேட்டில் ஸ்க்ரீன் பண்ண முடியாது. அதுக்கான படங்கள் எடுக்கப்படணும் இல்லையா? அப்படி படங்கள் வராத போது என்ன பண்ணுவாங்க? இப்போ வந்து எக்ஸ்டெண்டட் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ 1.89ங்கிறது ஃப்ளாட் ரேஷியோ, 2.34ங்கிறது ஸ்கோப் ரேஷியோ. இப்போ எல்லாமே ஒரு அளவுக்கு 2 கிட்ட வந்து ஓரளவுக்கு எல்லா பிக்சர்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு க்ரோயிங் ஃபினாமினன். ஸோ போக வந்து இந்த ஃபினாமினன் இன்க்ரீஸ் ஆகணும். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாங்களும் வந்து கியூபில் சப்போர்ட் கேட்டிருக்கோம். அவங்களும் வந்து மோர் அண்ட் மோர் எபிக் ஸ்க்ரீன்ஸ் வரப்போ இந்த டைப் ஆஃப் ஃபில்ம்ஸ் வந்து நிறையா வருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி ஒரு மல்டிப்ளெக்ஸை சிறப்பாக ரன் பண்ண முடியும்னு வெற்றி E2 மூலமாக மணி வி. சாந்தவேல் காட்டியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு இதே தரத்தில் நல்ல தியேட்டர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டால் அது இவங்களுக்கு கிடைச்ச வெற்றினே சொல்கிறாரு. காம்படிஷன் அதான் நாங்கள் வந்து இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கதே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ்க்கு இந்த கான்செப்ட் நிற்குங்கிற ஒரு லாஜிக்கில் தான் நம்ம வந்து இதே பண்ணியிருக்கோம். ஸோ வாட் எவர் கம்ஸ் நமக்குன்னு ஒரு யூஎஸ்பி க்ரியேட் பண்ணிட்டு அந்த யூஎஸ்பியோட நம்ம ட்ராவல் பண்ண தான் நம்மளால் முடியும். ஸோ அதுதான் நாங்கள் பிளான் பண்ணி ஓடிட்டுருக்கோம் சார். நான் பொதுவாக எல்லாத்தையும் ஹைப் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற பல மல்டிப்ளெக்ஸை விடவும் இந்த வெற்றி E2 படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க ஸ்டைல்லையே சொல்லணுன்னா எப்பிக்காக இருந்தது. சூப்பர்மேன் நான் இங்கே தான் பார்த்தேன். ஆக்டிவ் 3Dங்கிற புது டெக்னாலஜியும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்தியா முழுக்க இருக்கிற நல்ல தியேட்டர்ஸை செலக்ட் பண்ணி நெட்வொர்க் 208ங்கிற நிறுவனம் கடந்த சில வருஷங்களாக ஐமேக்ஸ் பிக் சினி அவார்ட்ஸ்னு விருதுகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த வருஷம் இந்தியாலேயே Tier 2 நகரத்தில் சிறந்த தியேட்டராக வெற்றி E2 செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வர தரத்துக்கு ஒரு நல்ல அங்கீகாரம். நீங்கள் தஞ்சாவூருக்கோ இல்லை சுற்று வட்டார பகுதிகளுக்கோ 2 நாள் விசிட் வந்தீங்கன்னா வெற்றி E2க்கு ஒரு விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த தியேட்டர் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. முக்கியமாக பல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிற பெரிய காஸ்ட்லி தியேட்டர்ஸை விட டெக்னிக்கலாக ரொம்ப சுப்பீரியரான அதுவும் அஃபோர்டபுளான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.